கர்ப்பகாலத்தில் மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. 3 பேருக்குமே நல்லது. கணவனுக்கு நல்லது, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லது, மனைவிக்கு நல்லது. கணவருக்கு ஆப்வியஸாக அது தாம்பத்திய உறவு பண்ணுறதுனால ஏராளமான ஒரு 20 நன்மைகள் இருக்குது. நம்ம பலமுறை அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். மனைவிக்கும் மனது சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்ல ஹார்மோன்கள் மூளையிலேருந்து செக்ரேட் ஆகுது. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லது. இன்னும் ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா 40 வாரங்களில் டெலிவரி ஆகும். சில நேரம் 40 வாரங்களில் அவங்களுக்கு பிரசவ வலி வராமல் இருக்கும். இந்த 40 வாரத்துக்கு கிட்ட வரும்போது கர்ப்பப்பையினுடைய வாய் புரோஸ்டாகிளாண்டின் என்ற கெமிக்கலுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். 40வது வாரம் கணவர் செக்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, விந்தில் புரோஸ்டாகிளாண்டின் நிறைய இருக்குது. அது கர்ப்பவாயில் பட்ட உடனே அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிடும். ஸோ சிசேரியன் போல் போகாமல் அவங்க இயல்பான ஒரு டெலிவரிக்கு போக முடியும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஏன் நல்லது அப்படின்னா, பெண் நல்ல ஹார்மோன், ஆரோக்கியமான ஹார்மோன்கள் சுரக்கும் போது பெண்ணுக்கு நல்லது. அந்த ஹார்மோன் குழந்தைகளுக்கும் ரத்தம் வழியாக போகும், குழந்தைக்கும் நல்லது. நீங்கள் நெகட்டிவாக ரொம்ப மோசமான மனநிலையில் இருக்கீங்க, கோபத்தில் இருக்கீங்க, வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அட்ரினலின், நார்அட்ரினலின், ஸ்டீராய்டு போன்ற ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கும். ஏன் அது சுரந்தான் ஆகணும்? இப்போ ஒரு சிங்கம் நம்மளை கடிக்க வருதுன்னா நம்ம வாட்டுக்கு இப்போ கேஷுவலாக உட்காந்து பேசுகிற மாதிரி உட்காந்துருக்க மாட்டோம். விரைந்து ஓடணும் அல்லது எதிர்த்து தாக்கணும். அதற்கு அட்ரினலின், நார்அட்ரினலின், ஸ்டீராய்டு வேணும். அது சுரக்கும் பாடியில். நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டியும் நமக்கு தெரியாமல் இயல்பாகவே நம்ம பாடியில் ஆபத்துக்கு எதிரான அந்த ஹார்மோன்கள் வரும். அந்த ஹார்மோன்கள் தொடர்ந்து சுரக்கும் போது டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். அது தேவை. ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் டிப்ரெஷன்லேயே இருக்கிறாங்க, வருத்தத்திலே இருக்கிறாங்கன்னா இந்த நெகட்டிவான ஹார்மோன்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். நல்ல ஹார்மோன் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சில சர்க்கரை வியாதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும்.